நிறைய செடிங்கள்லாம் இருந்ததில்ல. தக்காளிக்கு செடியெல்லாம் ரெண்டு செடி பிடுங்கிட்டேன் நான். கொஞ்சம் செடியில் இருக்கிற காயெல்லாம் பறிச்சிட்டேன். இங்கே பாருங்க, எங்கள் கத்திரிக்காய் செடியில் காய் காய்ச்சிருக்குறாங்க. 2 காய் 3 காய் பிஞ்சு வச்சுருக்கு. இது கனகாமரம். இது ரோஜா செடி. இதை பார்த்திங்களா, பள்ளம் மிளகா செடி சரியாக வளரவே இல்லைங்க. ஏன்னு பார்த்தாக்கா, இந்த பாருங்க, காமிக்கிறேன். கல், இந்த மாதிரி கல் இருந்தால் வேர் இறங்காதுங்க. அதனால் அதெல்லாம் நோண்டி க்ளீன் பண்ணாக்கா எவ்வளோ கல் வந்திருக்கு பாருங்கள். அந்த சைடு பாருங்கள், இந்த கொஞ்சம் இடத்துக்கு இவ்வளோ கல். இது அப்புறம் கூரை வீடுங்க. அந்த கூரை வீட்டுக்கு கடகால் போடுறதுக்காக உள்ளே போட்ட கல்லுங்க. இதில் மேலே செடி வளர்ந்து போட்டால் எப்படி வரும்? வராது இல்லையா? இதை ஒரு வாரம் 10 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தோட்டத்தை உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் ரோஸ் செடி மட்டும் நல்லா கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்காங்க. இந்த முட்டு நான் ஒரு 3 முட்டு ரோஸ் இருந்ததுங்க, கொடுத்துட்டேன். இது மாத்திரம் நல்லா க்ரோத் ஆகிருக்காரு. இந்த பக்கம் எங்கள் பூனை பாருங்கள், ஒரே விளையாட்டு. இன்னொருத்தன் பாருங்க, கஞ்சிட்டு இவர் மண்ணில் விளையாடுறாரு. சேட்டைங்க. நான் இங்கே வேலை வந்தாலே என் வேலையை கெடுப்பான். எங்கே கொத்துறேன்னா அங்கே வந்து உட்காந்துப்பான். ஒரு சேட்டை பையங்க. சரி வாங்க, எங்கள் தக்காளி விளைஞ்சது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எவ்வளோ தக்காளி பாருங்கள். இவ்வளோ தக்காளியும் ஒரு 4 செடி தாங்க வச்சுருந்தேன். அந்த 4 செடியிலையும் இதுவானது. ஏன் காயாக பறிச்சிட்டேன்னு கேட்காதீங்க. அது குரங்கு வந்து காயெல்லாம் பிச்சு வேஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க. அதனால் காயாக பறிச்சிட்டேங்க. பாருங்க, இந்த கூடை நிறையா வந்திருக்கு. இதெல்லாம் காயாக பறிச்சது தான், பழுத்துடுச்சு, பயன்படுத்திக்கலாம். சும்மா 4 செடி 5 செடி தானாக முளைச்சது தாங்க. சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மக்களே.